இத போட்டுக்கோ. ஆ, போதும் தேனு. எவ்ளோ நகை தான் போடுறது? மீனாட்சி, ஏதாவது சாப்பிட கொண்டு வரவா? இல்ல அத்தை, எதுவும் வேண்டாம். ஏய், தாலி கட்டி முடிஞ்சு சாப்பிட போறப்ப டைம் ஆயிடுமா? நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல வேணாம் அத்தை, எனக்கு பசிக்கல. மீனாட்சி, டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா? எதுவும் வேண்டாமா, அப்புறமா பாத்துக்கலாம். கேட்க மாட்டியே. சம்பந்தி அம்மா, மீனாட்சிய பாருங்களேன், கல்யாண கோலத்துல எவ்வளவு அழகா இருக்கான்னு. வரவகளா இவள கண்ணு வைக்க போறாங்க. ஆமா ஆமா, பெரிய பூசணிக்காவா சுத்தி உடைக்கணும். ஹே, என்ன கிண்டல் பண்றியா? ஏய், நிஜமா தாண்டி சொல்ற. முதல்ல எங்க கண்ணு படாம இருந்தா சரி. மீனாட்சி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இன்னொரு வீட்டு மருமகளாக போற. நம்ம வீட்ல இருந்த மாதிரி இல்லாம நீ அங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறதுதான் நல்லது. சரிம்மா. மீனாட்சி, எல்லா இடத்துலயும் எதிர்த்து பேசுற மாதிரி போற இடத்துலயும் இருக்க கூடாது. ஆனா உன்னால அது முடியாது, கஷ்டம்தான். மீனாட்சி, எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா. நியாயம்னு நினைக்கிற இடத்துல பேசிதான் ஆகணும். பொறுமையாவே இருந்தா வாழ்க்கை பூரா அதுவே பழகிடும். புரியுதா மீனாட்சி? சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. என் பொண்ணு அதெல்லாம் நல்லாவே பாத்துப்பா. அது மட்டும் இல்ல, அவ போற இடம் ரொம்ப நல்ல இடம். எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. மாப்பிள்ளையோட மாமாவை மட்டும்தான் பாக்கல, ஆனா கண்டிப்பா அவரும் நல்லவரா தான் இருப்பாரு போல. தாலி கட்டுறதுக்குள்ள வந்துருவாருன்னு சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, வந்துருவாரு வந்துருவாரு. வாயா. வா ஜீவா. ஜீவா, எங்க போயிட்ட? உன்னதான் காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தோம். உன்னை மண்டபத்துல இருக்கணும்னு தானே சொன்னேன். நீ ஏதோ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டேன்னு ஆதி சொன்னாரே. ஓ, அவர் சொன்னாரா? சொல்லிருப்ப. நான் எங்கேயும் போலாமா? ஒருத்தங்க ஒரு உதவி கேட்டாங்க, அதான் போயிட்டு வந்தேன். சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அதுக்குள்ள உன்னை பத்தி அத்தை இதோ தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக இந்த மண்டபத்துல எவ்வளவு ஓடி ஓடி வேலை செய்யற. ரொம்ப நன்றி தம்பி. என்னத்த, எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? இங்க பாருங்க, மீனாட்சி வாழ்க்கைக்கு எது நல்லதோ அத நான் கண்டிப்பா பண்ணுவேன். சரிப்பா. தம்பி, சாப்பிட்டியா? இல்லத்த, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? மாப்பிள்ள நலங்கு முடிஞ்சு அவர் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்படியா? நானே அவருக்கு நலங்கு வைக்கணும்னு தான் வந்தேன். அதெல்லாம் முடிஞ்சிருச்சேப்பா. அது நான் தனியா வச்சுக்கிறேம்மா. மாப்பிள்ளை தோழன்ல, அவர் கூட தானே இருக்கணும். சரி, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரிப்பா. சம்பந்தி, சும்மா சொல்லக்கூடாது. ஜீவா ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு எல்லாருக்கும் உதவுற குணம் சம்பந்திமா. அவனுக்கு நேரம் சரியில்லை, அதனாலதான் எல்லாரோட ஏச்சு பேச்சையும் வாங்கிட்டு இருக்கான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவனோட நல்ல குணத்துக்கு அவனுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். கடவுளே, இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனை கொடுத்துட்டப்பா. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்.
அவ போற இடத்துல சந்தோஷமா வாழணும். நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும்பா. சொல்லு மாப்ள. என்னையாச்சு? அந்த போனாவை கூட்டிட்டு போய் கல்யாணத்தை நிறுத்திட்டியா? இல்ல மாப்ள, எல்லாம் சொத்த போயிடுச்சு. அந்த ஆதி வேற மாதிரி கேம் ஆடிட்டான். இங்க இருந்த அந்த பொண்ணு பயந்து போயிட்டா. அந்த போனாவை பத்தி மீனாட்சிட்ட சொல்ல வேண்டியதானேயா? சொன்னா நம்புவாளான்னு தெரியல. யோ, அந்த பொண்ணை தான் மீனாட்சிக்கு தெரியும்ல, நீ விஷயத்த சொல்லியா? நீ எதுவும் சொல்லாம இருந்தா கல்யாணம் நடந்துரும். அப்புறம் உன்னால எதுவும் செய்ய முடியாது. சரி மாப்ள, நான் பாக்குறேன். ओम मेघदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् गजाननं बोधघ्नादिसेवितं गपस्तजम्बोवगसारवच्चदं माशकं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं मेघदन्ताय विद्महे सकलसौभाग्यं प्राप्तिरस्तु दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सकलधार्यं प्राप्तिरस्तु दीर्घायुष्मान् भव सककुटुम्बानां सकलसौभाग्यं प्राप्तिरस्तु ओम गं गणपतिहे नमः पदे श्रीरुद्राय महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ரெண்டு பேரும் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருப்பா. நல்லா நல்லா இருக்கு. இருமா. நல்லா இருங்க. நல்லா இருங்க. சரிம்மா, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. ஆ. போய் அடுத்த வேலையை ஆரம்பிப்போம்.